இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் எதனால் மேற்கொள்ளுகிறோம். ஆவியானவர் உணர்த்தின வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 17 வசனம் 11. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். And it came to pass when Moses held up his hand that Israel prevailed. And when he let down his hand, Amalek prevailed. Genesis chapter 17 verse 11. எனக்கண்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது மோசே தன் கைகளை ஏறெடுக்கும் போது, மேலே நோக்கி அவன் வைத்திருக்கும் போது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் கைகளை தாழ விடும்போது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக நாம் பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் யுத்தங்களில் மேற்கொள்ளுகிற அனுபவத்தில் இருக்கிறோம். ஆனால் எதனால் மேற்கொள்ளுகிறோம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வருகிற எப்படிப்பட்ட சோதனையா இருந்தாலும் சரி, அந்த பேட்டில்ல நம்ம வின் பண்ணணும், மேற்கொள்ளணும் தான் எல்லாத்துக்கும் ஆசை. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அனுபவங்கள் இருக்கிறது கிடையாது. எனக்கு ஒரு தாயாரை தெரியும். அவங்க அவங்க பிள்ளைகளுடைய, அதாவது ஸ்கூல்ல இருந்து சரி, காலேஜாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமுக்கு போனாலும் சரி, ஈவன் எல்லாம் ஸ்கூலிங்லாம் முடிச்சு படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூஸ்க்கு போனாலும் சரி, எப்பெல்லாம் அவங்க சில தேர்வுகளை, சில போட்டிகளை சந்திக்கிறாங்களோ அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, முழங்கால இருந்து அந்த பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். அவங்க அதாவது அந்த மாதிரி தேவன் கிட்ட விடாப்பிடியாக தன் பிள்ளைகளுக்காக நின்றதுனால அவங்க பிள்ளைகள் எங்கெல்லாம் போறாங்களோ அங்க தேவன் அவங்கள வெற்றி பெற செய்ததை நான் பார்த்திருக்கேன். என கண்மானவர்களே, நாமும் இன்றைக்கு தேவனோடு கூட இருந்து எல்லா நேரத்திலும் தேவன் காண்பிக்கிற, தேவனாலே தரப்படுகிற வெற்றியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் கொஞ்ச நாள்ல எப்படி மாறிடுது அப்படின்னா, நான் பண்ணுனேன், எனக்கு விக்டரி கிடைச்சது அப்படின்னு மாறிடுறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யோசுவா அங்கே போரிட்டு கொண்டு இருக்கிறார். அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பக்கத்துல மோசே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். தன் கைகளை உயர்த்தி தேவனிடத்தில் எப்போ கேட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரோ அப்போ இஸ்ரவேலருடைய கை ஓங்கி இருக்கு. அவருடைய கை வலியின் காரணமாக அவர் ஒருவேளை கையை தாழ விட்டு இருக்கலாம். எப்பெல்லாம் கரங்கள் தாழ்ந்து போனதோ அப்போ அமலேக்கியர், அதாவது இஸ்ரவேலருக்கு விரோதமாக வந்த எதிரிகளுடைய கை ஓங்கி இருந்ததை நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இன்னைக்கு இதை நிறைய பேர் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, யோசுவா அவங்க ஆட்களோட சேர்ந்து நல்லா ஃபைட் பண்ணிருப்பான், அதனால ஜெயம் கிடைச்சிருக்கும். எப்பெல்லாம் அவங்க அந்த யுத்தத்துல சில குளறுபடி பண்றாங்களோ அப்போ அவங்க பேக்வேர்ட் போயிருக்கலாம் அப்படின்னு நம்மள நிறைய பேர் இதை குறித்து பேசலாம். நம்ம நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இதே யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அங்க ஆயி பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களோட இதே இஸ்ரவேலர் படைகளோடு யுத்தம் பண்ண போறாரு. ஆனால் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல், தேவனுடைய கரம் இல்லாமல் அவங்க யுத்தத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல இப்போ இருக்கிறதை விடவும் யோசுவாவும் அவருடைய படை வீரர்களும் அனுபவத்துல இன்னும் பெருசாதான் இருந்திருப்பாங்க. நல்லா பல போர்களை சந்தித்து பல யுக்திகளை கற்று தேறி இருப்பார்கள். ஆனாலும் கொஞ்சம் பேர் போனாலே வின் பண்ண வேண்டிய அந்த பேட்டில் என்ன ஆச்சு அப்படின்னா லாஸ் ஆனது. அதுக்கு பிற்பாடுதான் தேவன் சொல்றாரு, நான் வரல, எனக்கு விரோதமாக உங்களுக்குள்ளே காரியங்கள் இருக்கிறதுனால தான் இந்த தோல்வி அப்படின்னு. அப்படியானால் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், யுத்தம் செய்கிற, யுத்தத்துல வெற்றி பெறுகிறது நம்ம பீப்புளோட எண்ணிக்கை வச்சு கிடையாது, டேலண்ட் வச்சு கிடையாது, மாறாக நம்மோடு இருக்கிற தேவனுடைய கரத்தினால. இன்னைக்கு நான் நினைக்கலாம், என் வாழ்க்கையில நான் செய்கிறேன், என்னுடைய படிப்பு, என்னுடைய டேலண்ட்னால நான் நல்ல ஜாப்ல இருக்கேன், நல்ல வேலையின் நிமித்தமா நான் நல்லா சம்பாதிக்கிறேன், அதனால என் வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோமா? நம்ம ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நம்முடைய வெற்றிகளுக்கு பின்பதாக
நம்முடைய தாய் தகப்பனுடைய ஜெபம் இருக்கலாம், அல்லது நம்முடைய ரிலேட்டிவ்ஸோட பிரேயர் அதுக்கு பின்னாடி இருக்கலாம், அல்லது நமது சபை போதகருடைய ஜெபங்கள் நம்மை உந்தி தள்ளுவதாக இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இது எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டம் வரைக்கும் நம்மளை பாதுகாக்கும், நம்மளை சுமக்கும். ஆனா ஒரு காரியத்தை மறந்து போய்விடக் கூடாது. இப்போ என்னை தாங்கிக் கொண்டிருந்த மற்றவர்களுடைய ஜெபங்கள், அது கூட நான் என்ன செய்யணும்? என்னை ஒப்பு கொடுக்கணும். இப்போ நான் என்னுடைய கால்ல நிக்கிறேன். எனக்கும் தேவனுக்குமான உறவு எப்படி இருக்கிறது? நான் கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, நான் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் பலருடைய ஜெபங்களால தாங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்போது நான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறேனா? தேவனுடைய உறவில நான் இருக்கும்போது மாத்திரமே இந்த உலகத்தினுடைய காரியங்களை ஜெயிக்க என்னால முடியும். நான் ஏதோ என்னுடைய பலத்தினால அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. மாறாக இது எனக்கு தரப்பட்டிருக்கிறது தேவனுடைய சுத்த கிருபையே. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனுக்குள்ளாய் நம்மை காத்து கொள்ளும் போது, தேவ பிரசன்னத்தோடு தொடர்ந்து முன்னேறும் போது, தேவ கரம் நம்மோடு வரும்போது, நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களா இருப்போம். அப்படியே கண்களை மூடுவோமாம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு அநேக பேட்டில்ஸ் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறது தகப்பனே. நீங்க எங்களுக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்று தர்றீங்க, அதை விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா, அநேக நேரத்துல எங்களுடைய மாம்சத்துல காரியங்களை செய்யவோ, மாம்சத்துல அந்த காரியங்களை குறித்து நாங்க திங்க் பண்ணவோ விடாதபடிக்கு ஆவியானவரே, நீர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக்கோங்க அப்பா. உமக்குள்ளா எங்களை காத்து கொள்ளுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ்.